அனைத்து பெரியவர்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் இந்த படத்தினுடைய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன். இந்த அக்யூஸ்ட் படத்தின் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடகம், பத்திரிகையாளர்கள், அனைத்து பெரியவர்களுக்கும், அதேபோல் ரசிக பெருமகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளதான் இந்த விழா. இந்த விழாவினுடைய முக்கிய விருந்தினராக வந்து கலந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்களையும், தயாரிப்பாளர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன் அவர்களையும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் சௌந்தரன் அவர்களையும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நடிகர் உதயா அவர்களின் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், முக்கியமாக எங்களுடைய தயாரிப்பாளர் சச்சின் அனைவரையும் வரவேற்பதோடு, இந்த படத்தினுடைய நாயகன் உதயா அவர்களையும், இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபு சீனிவாஸ் அவர்களையும், இந்த படத்தினுடைய கேமராமேன் மருதநாயகம் அவர்களையும், இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்களையும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரும் எங்களுடைய இனிய நண்பருமான சேது அவர்களையும், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மற்றும் நடிகர்கள் பிரபாகர் அவர்கள், திரு டேனி அவர்கள், திரு ஸ்ரீதர் சார் அவர்கள், அந்த திரு ஹைடு கார்த்தி அவர்கள், இந்த படத்தினுடைய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த செந்தில் அவர்கள் மற்றும் இந்த படத்தினுடைய நடிகை சுபத்ரா அவர்கள், தீபா பாஸ்கர் அவர்கள் மற்றும் அனைத்து நடிகர்களையும் டெக்னீஷியன்களையும் உங்கள் அனைவரையும் இந்த படக்குழுவினர் சார்பாக வருவதை நான் வரவேற்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கங்க, அது சொல்லணும்ல, அது நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடகவியர் அனைவரையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் நிக்கில் முருகன் அவர்களையும், அதுபோல் உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை, இன்று வரை இவ்வளவு சிறப்பாக மக்களிடையே சேர்ந்ததுக்கு முழு முதற் காரணம் எங்களுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர்களில் ஒருவருமான உதயா அவர்களே சேரும். அனைவரையும் ஒருங்கிணைத்த பெருமை அவருக்கு தான் உண்டு. இன்று வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அவர் இந்த படத்தின் சிறப்பான வெற்றி வந்த பிறகு கூட அதை அவர் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும்
இன்னும் நான் இதை வைத்து பல படங்களில் சிறப்பாக நடித்து இந்த மக்களிடையே ஒரு சிறந்த நடிகனாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த படம் பிரபு சீனிவாஸ் சார் அவர்கள் வந்து எங்களோட சொன்ன அந்த கதையை சொன்ன நேரத்திலிருந்து அனைத்து விஷயத்திலும் ஒவ்வொரு நடிகைகள் தேர்விலிருந்து அனைத்து விஷயத்திலும் உதயா அவர்கள் பட்ட பாடல் ஒரு படத்தை முடிக்கும் வரை அது வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணிக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் நடித்த விதம் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெரும் பஸ் ஃபைட் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய பாடல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாண்டேஜ் சாங்லாம் வந்து நான் அன்றைக்கே ஒரு விழாவில் சொன்னேன். டைரக்டர் அவர்கள் வந்து ஒரு குப்பை தொட்டி ஃபுல் லோடில் இருக்குது, அதை வந்து நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதில் போய் படுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன எதுன்னு அப்படியே போய் படுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சினிமா மேலே ஒரு வெறித்தனமான காதலை வச்சுருக்காரு. அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அந்த மாதிரி பல காட்சிகளில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அக்யூஸ்டாகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட வெற்றின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவரும் அஜ்மலோட பயணமும் இவரு கூட, அதே மாதிரி யோகி பாபு சார், அதே மாதிரி பிரபாகர் அவர்கள், டேனி அவர்கள், எல்லோரையுமே ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் உதயா அவர்கள் தான். நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வாங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்காரு. என்ன கூட நான் சொல்கிறேன் வந்து நாகராஜ் கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அவர் தான். நம்ம இயக்குனர் அவங்களும் பேசிட்டு முடிவெடுத்து சொன்னாங்க, ப்ரோ நல்லா இருக்குமா தெரியல, நான் தயாரிப்பாளரோடு நின்றுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, இது வந்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இந்த இருக்கிற மாதிரியே வாங்க, இந்த படம் உங்களுக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகும்னு சொன்னார். ஆனால் இந்த மக்களிட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பாராட்டியிருக்கீங்க. அதுக்கும் காரணம் எங்கள் ஹீரோ உதயா தான். ஏன்னா அவரை வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா, இந்த நன்றி சொல்கிற இடத்துல அவருக்கு நான் இந்த புகழாரம் சூட்டலைன்னா அது சரியாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டருக்கும், டிஓபிக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், அனைத்து டெக்னீஷியன், எடிட்டர் சார் அவர்களுக்கும், அவங்க அசிஸ்டண்ட் அவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி டி ஸ்டுடியோவிலேருந்து எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு, இதெல்லாம் எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அனைவர்களுக்கும் நன்றி. எங்களுடைய விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இதற்கு எங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தவங்க அனைத்து நண்பர்களுக்கும், பெரியவங்களுக்கும் நான் இந்த விழாவின் சார்பாக, இந்த அக்யூஸ்ட் பட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் உதயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாமே எதுவும் இல்லை. பத்திரிகையாளர்கள் வந்து முதல்ல ஊடகவியர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து படம் பார்த்து நீங்கள் அங்கீகரித்த பிறகு தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. மக்களுக்கு போய் சேர்ந்து ஒரு வாரம் ஓடுறது, உங்களுக்கே தெரியும், ஒரு வாரம் படம் ஓடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு, ஒரு வாரம் போய் 2வது வாரம் போய் உண்மையிலே இன்றைக்கும் படம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே காரணம் பத்திரிகையாளர்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒத்துழைப்பு, ஆதரவு, அதை அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. உண்மையை அவங்க உணர்ந்து அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டீம், இந்த அக்யூஸ்ட் டீம் மீண்டும்
ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் இருக்கோம். இந்த நேரத்தில் சொல்கிறத நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக போடுங்க. ஏஎல் அழகப்பனப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்கு தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வழி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கன்னிங் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்திலே அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே. ஆயிரம் ஆயிரம் மழை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மழையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறைய வரணும். எனக்கு ஒரு 14 வருஷமா அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடலமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதையை சொல்லிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பஸ் ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை குணா, அந்த புல்லாரிட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்கு, அதில் ஒரு 8 பேர் இருப்பாங்க, அதில் வேணா நீ பண்ணு அப்படின்னாங்க. எதுவாக இருக்கட்டும் ஜி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ் ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணாங்க. அதில் அந்த டிரைவரை கத்தியை வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இங்கே ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும். உதயா வித்தியாசமாக ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில் லாக் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10 ஒரு பஸ்ஸோட லென்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாருங்க. அது என்னன்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறோம். இப்படி ஒரு மேடை நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன், பொலிட்டிக்கல் ரீதியாக எல்லாத்தையும். ஆனால் அதுல இல்லாத ஒரு சந்தோஷம், அதுல இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதுல இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்துல எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கட்சியில, தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேத்து எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமா இந்த கலை இலக்கிய அணி மூலமா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன், 2வது படத்தில் அதையே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் அவரை நான் நடிக்க வச்சு அளவு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளவு நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சிறப்பாக எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐம் ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரி ஒன். உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், மருதநாயகம் சார், இசையமைப்பாளர் அருள்மாறன் மற்றும் இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும். இன்னொரு விஷயத்த, அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வேர் ஆர் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் வென் யூ ஃபினிஷ் இட் அப்படிவாங்க. ஒரு காரியத்தை நீ எங்க இருந்து ஆரம்பிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை நீ எப்படி முடிக்கிற அப்படின்றதான் முக்கியம். அந்த வகையில இந்த படத்தை ரொம்ப சிறப்பா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஊடகத்தினுடைய இதயத்திற்குள் உள்ள உடச்சு சுருகிட்டு போன நிகழ் முருகன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உதயாஜி உங்களுடைய காலம் பொற்காலம், அப்பா அம்மாவோட பிளஸிங், இறைவனோட பிளஸிங் உங்களுக்கு இருக்கும். இதில் அசாத்தியமான ஒரு திறமையை நடிச்சிருக்கீங்க. நிறைய பேசணும், வரும்போதே 1 நிமிஷம்னு சொல்லிட்டீங்க, நானும் 3 நிமிஷம்னு சொல்லிட்டேன். 4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் முடியும். சோ இந்த நல்ல தருணத்துல உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பிச்சு பிரஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத என்னால சொல்ல முடியல. ஏன்னா இந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய
பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கு, அதனால இதை பத்தி எதுவுமே நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்ன நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸ்ல பார்த்து உங்களால முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் அவர் வந்து என்னை மனசுல வச்சுட்டு என்னை கூப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு, வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியா வந்து கிடைக்கல, பட் இவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிறைய திறமையான ஆர்டிஸ்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க வந்து நிறைய படங்கள் நீங்க நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்க பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் மீட்ல நானும் உட்கார்ந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய டைரக்டர் தான். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பராக வந்து சாங் போட்டிருந்தாரு, என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா நிகில் சார், அவருக்கும் இந்த வேலையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட அறிமுகமாற வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தன்மையா பேசுற ஒரு பர்சன். எங்களுடைய கான்டாக்ட் கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மறந்துடுவோம், ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன், பன்னீர்செல்வம் சார் அண்ட் சேது சார். இவங்க ரெண்டு பேரையும் நான் மறந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து இவரும் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசி வேலை வாங்கினாரு. ஸோ இந்த டைம்ல சொல்லலைன்னா வேற எந்த டைம்ல சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு அக்யூஸ்ட் சொல்லி என்ன ஒரு பெரிய வில்லியா வந்து மாத்தினதே அவர் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக இலங்கையிலிருந்து எங்களை வாழ்த்து. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாம் புகழும் இறைவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா, ஸோ ஹாப்பி டு சி யூ. அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ்ஸு தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரன் தெய்வம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அக்யூஸ் படத்தில் வந்து நீங்கள் ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் ப்ரெஸ்ல நம்ம பேசுறது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்வுட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு, உதய் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்க உக்காந்துட்டு அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ, நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பார்க்கறது அழகாக மட்டும் இல்லை, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவர் தான் அது பிரபாகர் சார் வில்லன், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம் ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லாம் சார், மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹைலைட் யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான்.
ஒன்ஸ் அ லேடி ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்டா அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க, 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க, அதுக்கு வந்து எதனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துட்டே இருப்பாங்க, எப்போ லேபர் போவாங்க. லேபர் போயிருந்தமே டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. she will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க, she will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல வைக்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பால் குடிக்கும் அந்த தாய்க்கு வந்து ஆகும். அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். என்னைக்கு நாங்க வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜெர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 weeks போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்க உங்க அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனா அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்டா ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோக்கு போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அது பன்னீர் சார் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த படம் பண்றீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் ஏஎல் உதய் தான், நம்ம உதய் சார் தான். அவர் இங்க இல்லையே, இவர் தான் இங்க இருக்கிறாரு. ஸோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் விட நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு ஒரு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தோட நம்ம பிரஸ் மீட் வைக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ்ட் ஃபிலிம் சக்சஸ். தேங்க்யூ. Happy Independence Day. Yeah, இதுக்கு மைக் ஓகேங்க. ஓகே, ஸோ இது வந்து நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருந்தன்மை பாருங்க நம்ம அக்யூஸ் டீமுக்கு. சக்ஸஸ் மீட்னு கூட அவங்க போடல, அவங்க வந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தான் இந்த மீட்டை வச்சிருக்காங்க. அவங்க சக்ஸஸ் மீட்னே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிஜமாவே மீடியா பீப்புளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வச்சிருக்காங்களே. ஸோ தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாருக்கு, நிக்கில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப உறுதுணையாகவே நம்ம டீம் கூட சேர்ந்து அவருக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமேன்னு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சொல்லணும்னா உதயா சார், பன்னீர் சார், சேது சார், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு எந்த கஷ்டமும் இல்லாமல் அதுக்கு வெளியே ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் பிரபு சீனிவாஸ் சார், ஸோ சூப்பராக அதை வந்து எப்படி அவங்ககிட்ட சொன்ன மாதிரியே அதை ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு, அக்யூஸ்ட் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி. அண்ட் மருதநாயகம் சார், பிரபு சீனிவாஸ் சார் நினைச்சதை அவர் திரையில கொண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட மெயின் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் நரேன் பாலகுமார். அவர் இன்னும் மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு போறாரு எனக்கு கண்டிப்பா தெரியும். இது ஒரு ஸ்டார்ட் தான் அவருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பேஸ் ப்ரோ. உங்க சாங்க்கு எப்பவுமே எல்லா படத்துலயும் என்னோட சாங் ஒன்று இருக்கும். அவரோட படத்துல எல்லாம் எப்பவுமே என்னை கூப்பிட்டுருவாரு, அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு, எப்படிலாம் ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவாரு, கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீம் கூட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்து தான் பிரபாகர் சார், டேனி சார் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு, அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே ஆகியிருக்கோம். மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாரின்ல இருந்து கூட சொன்னாங்க, உன்னோட இது மட்டும் கூட தனியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க, ஸோ நீ இது மூலயமா உனக்கு இன்னொரு ஒரு லைஃப் உனக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக உங்கள் மூலியமாக தான் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் 3rd வாரம் கூட நம்ம அக்யூஸ்ட் மூவி போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலிக்குள்ள என்னை சேர்த்ததுக்கு. தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் அகைன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார். ஒரு பெரிய இயக்குனராக வரக்கூடிய வாய்ப்பு
இன்றைக்கி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நரேஷ் பாலகுமார், நம்ம ஒளிப்பதிவாளர் மருதநாயகம், சிவா வந்து ரொம்ப சொல்லி அவன் இந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு. இப்போது அக்யூஸ்ட்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர். அவர் வந்து நிறைய படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு உதயாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர். நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்திருக்கோம், என்னுடைய பார்ட்னர் கூட அவர். அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரணியாக நடித்தவர்கள், மற்ற எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி அதை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உதயா வந்து எல்லோருடையும் எப்படி பழகுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன்ட்ட பழகுனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவனுடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள், இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான், ஈஸியாக பழகுவான். அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன். என் பொண்ணு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் வந்து லாசாகையில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பணத்தை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. நானும் சரி, என் மனைவியும் சரி, அவனை எப்படியாவது பெரிய ஹீரோவாக்கணும்னு நினைப்பேன். ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் யாராருக்கும் என்னவோ பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பண்ணதை நான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி, சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று 20 வருஷமாக தெரிஞ்சு கொண்டான். இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கான். அந்த அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள், ஒளிப்பதிவு திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உறுதுணை உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சினிமாவுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினச்சனோ, இன்றைக்கி என் குடும்பமே எல்லாமே சினிமாவில் தான் இருக்குது. பையன் பெரியவன் உதயா ஹீரோ, சின்னவன் டைரக்டரு, இன்றைக்கி என் பேரனும் ஹீரோவாக இருக்கான், என் பொண்ணு பையன் அவனும் ஹீரோவாக இருக்கான். இப்போ சச்சின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. அவங்கெல்லாம் படித்து டிகிரி வாங்கிட்டு தான் இதுக்குள்ள உள்ளே வரணுங்கிறது என்னுடைய கட்டளை. ஏன்னா படிக்காமல், படிப்புங்கிறது நான்லாம் 7வது தான் படித்தேன், 8வது தான் படித்தேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தயாரிப்பாளர், பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் என்னை தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் தான் போடுவாங்க, இவரும் ஏஎல் அழகப்பன் போட மாட்டாங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது பத்திரிகை நண்பர்கள் தான். அதனால் சச்சினோ சேஷனோ இன்னும் கொஞ்சம் நாளாகணும், அவன் படித்து டிகிரி வாங்கணும். முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஹீரோவாக வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் மறுபடியும் அவங்க மொத்த பன்னீர் பண்ண மாதிரி எல்லாரையும் இதில் இறக்கி விட்டுறக்கூடாது. அது என்னுடைய வேண்டுகோள். 2வது, உதயாவை பற்றி எல்லாரும் பேசிவிட்டீர்கள். அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நிகில் தான். நிகில் வந்து ஒரு படத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணாருன்னா அந்த படம் வெற்றி படமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடிக்குடன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக வர்றதுக்கு காரணம் நிகில் தான். நிகில் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது, நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் நிகிலை தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ யாரையும் பார்க்க முடியாது.
அவர் பிஆர்ஓ கிடையாது, பல ப்ரொடியூசர்களை உருவாக்கிவிட்ட ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுக்கிறது சிரமம்தான், எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒன்று சேர்க்கறது. இப்போ வந்து நிறையா மீடியாவெல்லாம் வந்துடுச்சு, இன்றையம் அது இது யூடியூப்பு அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஒன்லி பத்திரிக்கை தான், அது முக்கியமாக ஒரு 7-8 பத்திரிக்கை தான் இருந்தது. தினமலர், தினத்தந்தி, தினமணி, அந்த மாதிரி பத்திரிக்கைலாம் இது செய்தி வந்து தந்தி, தினகரன் அந்த மாதிரி பேப்பரு பேசும் படம். இப்போல்லாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காருன்னு தெரியல, அது மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் தான் அதுக்குடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள்லாம் என்றைக்கும் மறந்தது கிடையாது. இன்றைக்கும் பத்திரிகை நண்பர்கள் என்னோட தொடர்புல தான் இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஏன்னா ஒரு பையன் ஹீரோ, ஒரு பையன் டைரக்டரு, ஒரு பேர ஹீரோ, அதனால் நான் வந்து இப்போ தலையிடுறது இல்லை சினிமாவில். நான் நம்ம தலையிட்டால் இப்போ என்னை வந்து வேறு படங்களில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஈசன்னு ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சுட்டாரு சசிகுமார். அதில் இருந்து நானும் சில முக்கியமான பத்திரிகை தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். பெரிய படம் விஜய், அஜித் படம், எல்லா படத்துலையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரையுலகத்தில் இந்த பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது யாருன்னு. இந்த பத்திரிகைகள் எப்படி யூடியூப்பாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அதை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் தான். இன்று அக்யூஸ்ட் இந்த அளவுக்கு யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம படம் நல்லா ஓடுது, நம்ம படம் 3வது வாரம் ஓடுங்கிற ஒரு பெருமையோடு இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு எப்படி பேசுறது எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை, மேடையில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஒன்று வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை வந்து நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய இருக்குது பெயின்ஸு. ஒரு இனிமேல் இது மாதிரி என்னால் திருப்பி உடைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர்
அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா. நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்தளவுக்கு கொண்டு வந்தார். அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அழகன் தவன்மணி சார் வந்து ஒரு துரும்பாக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அதனால எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் எனக்கு நினச்சிருந்தா அழகன் தவன்மணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனால் இன்னைக்கு என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூட இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இந்த இடம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் காணாம போகுது. பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தெரியல. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பண்ணிடுறதுக்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தாரிபாலுக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்தாங்க. நான் ஒருத்த மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட் சான்ஸ்ன்னு தான் நான் நினைச்சேன். எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்துல ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு சினிமா. எத்தனையோ படங்களுக்கு சேமா தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனா அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்திச்சு கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் உண்மையாலே இந்த படம் நினைச்சேன். இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் வந்து பண்றதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகள சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு மேல வந்து நாம போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லா சூழ்ச்சி பகமை ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாம தடுக்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினைச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனா 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்லாம் இந்த படத்துடைய ரீச் வேற இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க 4வது நாள் 5 நாள் சார் சக்சஸ் மீட், தேங்க்ஸ் மீட். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் சக்சஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். இன்னைக்குமா வந்து நாங்க திருச்சி, மதுரை எல்லா இடத்துலயும் போகும்போது எங்களை வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளவு சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு மேஜிக் பண்ணிருக்கு. கடவுளுடைய பிளெஸிங்ஸ். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்கு. அதே சமயத்துல நீங்க வந்துடவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய இடத்துல இப்ப நம்ம வந்துட்டோம், ஆனா பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்துல அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தியேட்டர் கிடைக்காம, இல்லை பல நல்ல படங்களும் இருக்கும், தியேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பண்ணிட்டோம். ஆனா பல இடத்துல அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலன்னா ஒரு மோனோபோலியா இருக்கு சார். சினிமா ஒரு மோனோபோலியா இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு மோனோபோலியா இருக்கு. 100% மோனோபோலியா இருக்கு. மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டி எல்லாம் திருப்பி எல்லாம் போராட முடியாது. நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசா வந்து தயாரிப்புல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, படம் எடுக்கிறாங்க. அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினா இருக்கு. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்க 4 வாரம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க. அந்த 4 வாரம் தியேட்டர் வைக்கணுன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒண்ணுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்கிரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நான் உண்மையிலே சொல்றேன், தியேட்டர்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தியேட்டர்காரங்களை நம்ம என்னைக்குமே தப்பே சொல்லக்கூடாது.
தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்கிறாரு, திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎல்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்கு, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்கே சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம வந்து எந்த வித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கணும். அதுதான் உண்மை, நிதர்சனமான அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிக்குது, ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமா இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள். முதல்ல நீங்க எழுதுனீங்களா சார், நான் அப்பயே நான் சொன்னேன், நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க எழுதுனது வந்து அவ்வளோ ஒரு உண்மையா இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேல இருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள் அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னது நாங்க வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியில 1.5 மாசத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம். 1.5 மாசம் டேட்டு போயிட்டு ஈரோடுல போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விடுறான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விடுறாங்க. அப்போ ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்லாம் பண்ணி அப்பயும் அதுதான் பிரச்சனை. ஒரு சுயநலம் நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. அது நான் ஈசி மெம்பரை இருந்தே சொல்கிறேன். டெஃபினட்டா இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தாதான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசா நிக்க முடியும். அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்ட் இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து கண்டிப்பா சொன்னார், சார் இந்த படம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாரு. அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல எங்க கூட எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எங்க அண்ணன் தான் சொல்லுவேன், அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் பண்ணுவாரு, ஆனாலும் நல்லதான் பண்ணுவார் சினிமாக்கு. அவர் சவுந்தர் அண்ணன். ஆமா, அது பிரபாவாரு அது மாதிரி பேசுவாரு. பட் ஆனா என்னன்னா வந்து அவர் வந்து என்னமோ ஒரு விஷயம் அவராவது கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்றாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது மாதிரி அழகன் தன்மணியில எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். போல்டா ஈசி மீட்டிங்ல பேசுற சில ஈசி மெம்பர்ஸ்ல அழகன் தன்மணி சார் தான் நம்பர் 1. அப்படி ஸ்ட்ரெயிட்டா அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான இருக்கு. அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டேனி, இந்த டேனி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியில இருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் இருக்கிறதுக்கு பெங்களூர்ல எல்லாத்துலயும் சேர்றதுக்கு டேனி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமே நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு போட்டோகிராஃபர். அவரு ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதுல ஒரு ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்துல எனக்காக பாடின எங்க ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைம்ல வெங்கட் பிரபு என்னுடைய நண்பன், எல்லாருமே வந்து சார் இந்த நட்பு ஒண்ணுதான் சார், இங்க நிரந்தரம் நட்பு ஒண்ணுதான். நட்புனாலதான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதனால எல்லாருக்குமே அவங்க நன்றி. அதே மாதிரி இங்க வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அவ்வளோ ஒரு வில்லன்றதை வந்து படத்துல தான் சொல்ல முடியும். நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன் அவ்வளோ ஒரிஜினலா நல்லவர்ன்ட்டு. அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளோ நல்லவர். உங்களுக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு கேட்கும் போது எல்லாரும் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு வில்லன் இடம் உங்களுக்கு காத்திருக்கு கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்ரீதர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீதர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த கேரக்டருமே முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு கேரக்டரு, தனசேகர் கேரக்டர். அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. அவர் வந்து சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காகவே அது எல்லாமே பண்ணி பர்ஃபார்ம் காமிச்சு டேரக்டர்கிட்ட போட்டு காமிச்சு அவர் அந்த கேரக்டரில் அவரை தவிர இப்போ வேறு யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்ரீதர் பிரதர் இருக்கிறார். அதே மாதிரி சுபத்ரா நல்ல ஃப்ரெண்டு.
எனக்கு அவங்க வந்து நான் போய் சொல்லிட்டே இருப்பேன், ஷீஸ் நட் டேலண்டட், அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நான் நிறைய படத்தில் பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து சரி இந்த படம் கரெக்டாக இருக்கும். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, இது ரொம்ப வேற மாதிரி இருக்கே, வேற மாதிரிலாம் இல்லைம்மா, இந்த படத்துடைய மெயின் சொல்லே நீங்களா, அதனால நான் வந்து இல்லை அது மாதிரி இந்த மாதிரி காட்சி அது மாதிரி அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை அவ்வளோ இருக்காது, நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு பேர் கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பாக அந்த பேர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தீபா பாஸ்கரை வந்து எல்லா பத்திரிகை மீடியாவிலும் எழுதுறாங்க. ஸோ தீபா பாஸ்கர் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டாக டெஃபினட்டாக வருவாங்க. எனக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மர், இந்த மாதிரி பர்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நீங்கள் இருப்பீங்க, டேட் மட்டும் கொடுப்பீங்க. ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி. ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆயிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அந்த பஸ் ஃபைட்டை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து, நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து, எங்கள் கூடயே எங்கள் கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள், எங்கள் கம்பெனி என்னோட பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் தான் ஆடவர். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரி, அதே மாதிரி லைட் மேன்ஸு, மேக்கப் மேன் முருகனுக்கு நன்றி, காஸ்டியூம் லியாஸ்பாய் அண்ட் டீமு அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் அதான் டினோ மூர்த்தி சார், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டி ஸ்டுடியோ. என்னதான் இருந்தாலும் அவர் டைரக்டர் விஜய் ஸ்டுடியோ நாங்கள் சொன்னோம் இல்லை இது வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. சிவா என்னுடைய கசின் இபி சிவா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலன் சொல்லுவேன். என்னுடைய பாதி ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான் பாதி பெயின் எடுத்துட்டு இந்த படத்துல எல்லாமே என் கூடயே இருந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்த சிவா. டி ஸ்டுடியோஸ் இல்லை நான் சொன்னேன், எதுக்குடா நம்ம எல்லாம் ஃப்ரீயா பண்ணணும்னு சொல்லுவாங்களேடா அப்படின்னு சிவாட்ட சொன்னேன். இல்லை காசு கொடுத்துருவோம் அப்படின்னு, ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அதையும் கொடுத்துடணும். ஆமாம், டிசைன்ஸ் வந்து அஞ்சலை முருகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து மிக பெருசாக பேசப்படுதுன்ற அளவுக்கு அவருக்கு டிசைன்ஸ் இருக்கு. ஸ்டில் சமீர் டீமு, மேனேஜர் வந்து பாலமுருகன் வந்து அந்த படத்தில் வரும் நடிகர் சங்கத்துடைய மேனேஜராக இருந்தார், முன்னாள் மேனேஜராக இருந்தார். அவர் இந்த படத்தில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவர் அஜித், அது மாதிரி நம்ம தேனி சங்கர், எல்லாருக்கும் இந்த படத்தில் கொரியோகிராஃப் பண்ண சந்திரிகா மேடம், என்னையும் ஆட வச்சு அந்த மாதிரி லுங்கிலாம் வச்சு ஆட வச்சு அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் மணி அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல முதல்ல வந்து திருப்பி நான் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் படத்தில் நடிப்பனான்றது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கண்டினியூஸாக படம் ஷூட்டிங் போகுமான்ற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு வெறியா இருந்து ஒரு 6 மாசத்துல ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்ச படங்க வெறித்தனமா வேலை செஞ்சோம். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் ரிலீஸ்னா அவ்வளோ வெறித்தனமா நான் மட்டும் இல்லை, எந்த டீம் ஒட்டுமொத்த டீமுமே வேலை செஞ்சனால மட்டும்தான் என்னால் அது வேலை செய்ய முடிஞ்சது. ஏன்னா என்னுடைய பழைய படங்கள் அனுபவங்கள் தான். உதயா படமா பாதியில நிற்கும் பாதியில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி மேக்கப் மேன் தாஸ், ஸ்பெஷல் மேக்கப் மேன் இங்க போட்டிருக்காரு, அவர் மேக்கப் மேன் தாஸ் அவர்களுக்கு. அதே மாதிரி எடிட்டர், இந்த படத்துல ஆக்ஷன் டைரக்டர் சொல்லிடுறேன், சில்வா மாஸ்டர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். ஆனால் இந்த படத்துல எப்படி ஒரு வந்து அஜித் சாருக்கு விஜய் சாருக்குலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில்வா மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. கிரேட் ஒர்க்கு. இந்த இதான் இல்லாமல் இல்லை, அது வந்து வேற லெவலில் அவர் பண்ணி கொடுத்த அந்த பஸ் சீக்வன்ஸ் என்ன வந்து திருப்பி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாரு என்ன எல்லாத்துக்குமே எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் KL பிரவீன் சார் பற்றி அவங்க எல்லாமே தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு எடிட்டர் அவர். அந்த எடிட்டர் வந்து இன்னைக்கு வந்து பல படங்கள் இட்டு கொடுத்த எடிட்டர். அவர் நமக்காக வந்து பண்ணி கொடுத்து இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. கூட ஒர்க் பண்ண ஷாம், அதே மாதிரி என் கூடயே இருந்து என்னுடைய ஆஃபீஸ்லேயே கூடயே இருந்த சங்கர் கோ டைரக்டர். இன்னைக்கு வரைக்கும் சங்கர் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்க ஒரு சங்கர் வந்து நான் மறக்கவே முடியாது என்றைக்குமே. அதே மாதிரி ஐரான், இந்த பையனை வந்து எனக்கு டைரக்டர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். நீ இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டம் ஐரான். இந்த படம் வந்து எல்லாத்துலையும் பண்றதுக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. நீ உன்னை வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு லைஃப் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அது மட்டும் நிச்சயம். என்னை நம்பினவங்க எல்லாருக்கும் நான் லைஃப் ஏற்படுத்தி கொடுத்தோம்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி குணா வந்து என்னுடைய ரொம்ப அன்பு தம்பி. அவன் அரசியல் மேடை மாதிரி பேசி ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துப்பான்னு தான் நான் 1 நிமிஷம் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஆனந்த் வந்து கூடயே வந்து என் கூட எல்லாரும் என்னுடைய கோவம் எல்லாமே இருக்கும், திட்டுவேன் எல்லாமே இருக்கும், பட் எல்லாருமே வந்து கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட். முத்து வந்து டோட்டலா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனோட மெயின் டீமா வந்து வேலை செஞ்சாப்படி. அதே மாதிரி அசிஸ்டன்ட் வாசு சிரிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு அசிஸ்டன்ட் நானா எனக்கு அசிஸ்டன்ட் அவனான்ற மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு வரைக்கும்.
அப்படி ஒரு அசிஸ்டன்ட் அவன். அதே மாதிரி வினோத் என் டிரைவர் என்ன வந்து சார் சாப்பிட்டீங்களா சார், உடம்பு டயர்டாகாதீங்க சார், சுண்டல்னா சென்னெல்லாம் வீட்டில் கொடுத்துருக்காங்க சார், சாப்பிடுங்க சார்னு என்ன வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு கேர் எடுத்துட்டு இருக்கிற ஒரு வினோத். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நான் இன்னும் எவ்வளோ வேணாலும் போராடலாம் இல்லையா, ஜெயிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது என்னுடைய ஃபேமிலி, சிஸ்டர் சன்னு. எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு என்னுடைய பசங்க மட்டும் நினைக்க மாட்டேன், 6 பசங்க தான் எங்களுக்கு எங்கள் வீட்டில். ஸோ என்னுடைய பசங்க தான் வந்து அமரேஷ், அமிர்தா, ஜேஷன், சச்சின், துருவா, ஷர்வா எல்லாமே வந்து எங்களுடைய பசங்க தான். அந்த பசங்க வந்து அவங்க ஃபியூச்சர், அவங்க தான், அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர், அவங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுவும் இவர் வந்து சச்சின் வந்து போன வாட்டி பேர் சொல்லலன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. என்னோட ஆடியோ லான்ச்சில் கூட இவ்வளோ வேலை செஞ்சு பேர் சொல்லலை அப்படின்ற ஒரு டென்ஷனில் தான் இன்றைக்கி எல்லாரும் சச்சின் பேரை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சச்சினுக்கு வந்து தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார், ஜெயசன் சார் ப்ரொடியூசர், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஒரு டீமு. இது வந்து என்ன நான் சொல்கிறது, நான் நிக்கில், அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க நிக்கில் பற்றி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக என்னுடைய பிஆர்ஓவாக இருக்கிற நிக்கில் என்னுடைய கேரியரில் நான் எப்பப்போ சோர்வாக இருக்கணும் தட்டி எழுப்பி என்னண்ணே அண்ணனா இவர் எனக்கு எங்கேயோ வயசில் பெரியவர், இவர் அண்ணன்பாரு, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அண்ணன்பாரு, திடீர்னு நான் பெரியப்பான்னு கூப்பிட்டுருவேன் டக்குன்னு. ஆமாம், அதனால் அவர் வந்து எனக்கு வந்து அவர் சொல்லும் போது நான் சொன்னேன், அவர் என்னுடைய கேரியரில் மிகப்பெரிய நான் இன்னைக்கு நிற்கிற ஒரு பெரிய பலமாக நிற்கிறேன்னா அதுக்கு நிக்கில் காரணம். அந்த நிக்கிலன் டீம், இவருடைய டீமே வந்து ஒரு ஃபயரான டீம். கார்த்தி, செந்தில், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபயரான டீம். எல்லாமே எனக்கு வந்து என்ன சொல்றது, இது வந்து இந்த வெற்றியை வந்து எனக்கு நானும் கனவுலாம் நினைக்கிறேன். என்னடா நம்ம படமா இப்படி ஓடுது, பேலஸ்ல போய் திருச்சி பேலஸ்ல பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்கு, நம்ம படமா இது, போன படம்லாம் நம்ம டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தோமே, இந்த படம் ஆடியன்ஸா வந்துடுறாங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா உண்மையான வெற்றி எங்ககிட்ட டிசிஆர் ரிப்போர்ட்டே இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் இன்றைக்கி என்ன போகுது, என்ன ரிப்போர்ட், இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. சும்மா வந்து ஒரு படத்தை வந்து சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லை. ஆனால் எல்லா படமும் நல்லா ஓடணும், எல்லாருமே படம் நல்லா எடுக்கணும்னு தான் ஆசைப்படணும். ஒரு 10 படம் 12 படம் சார், அடுத்த ஸ்டெப்பு நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையோ, ரிலீஸ் ரெகுலரைசேஷன் 100% மஸ்ட் சார். அதுதான் சார் முக்கியம், அதுதான் 100% முக்கியம். இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஆளுங்களே. வந்து சைடில் ஒரு படத்தை கொண்டு விடுறாங்க, எனக்கு அவன் வேண்டியவன்றாங்க, நான் வேண்டியவன்றாங்க. இதே தான் போன படம் எனக்கு உத்தரவு மகாராஜாவும் நடந்தது. சௌந்தரண்ணே அங்கே கொஞ்சம் பேசுங்கண்ணே ஈஸியில். அதனால ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி. அதனால ஸோ இது வந்து ஒரு ஒரு பவரான டீம் வரணும் சார், அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும். இது வந்து இனிமேல் நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் எந்த சங்கத்திலையும் நிற்க போறதில்லை. ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ப இருந்த காலத்துல, எங்க அப்பா காலத்திலயோ, கேஆர் சார் காலத்திலயோ, இப்ராஹிம் ராவுத்தர் சார் காலத்திலயோ இருந்த சங்கம் திருப்பி வரணும். அந்த ஸ்ட்ராங் வரணும். யாருக்கும் எந்த இதுவும் பயப்படாம ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கமா அது வந்தா மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனை தெரியும், எனக்கு சைட்ல தெரியும், எனக்கு இங்க மேலதிகாரிகள் தெரியும், அவங்க சொல்றாங்க, நான் மறைமுகமா சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், நிறைய இருக்காங்க. அதாவது எங்கேயாவது எங்க படம் வந்து வெளியில போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே 2 பேர் சில ஆட்கள் வந்து எங்க படத்தையும் உள்ள வச்சு எங்களுக்கு தேட்டர் கிடைக்காம இதெல்லாம் பார்க்கும்போது, சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமாவில் ஊர்ல இருந்து மூட்டையை கட்டிட்டு வராங்க சார். மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10 படம் எடுப்பாங்க சார், 10 பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார், 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார். தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுது சார். கஷ்டம் போராடி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுது. அதனாலதான் பல இடத்துல நம்ம தன்னம்பிக்கை, பல இடத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிறது காரணமே வந்து தன்னம்பிக்கை இழக்கிறதும், தன்னம்பிக்கை இழந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போயிடுறது தான். எனக்கு டவுன் ஆகாம நானே தேத்திக்கிட்டே இருக்கேன், டவுன் ஆகாம என் தன்னம்பிக்கை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துல எனக்கு வந்து வெக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா இப்படி பண்றோம். ஆனா 2வது நாள் 3வது நாள் உங்க எழுத்தால் மட்டும் இந்த படம் பிக்கப் ஆச்சு. உங்க எழுத்தால், உங்க மீடியால வந்த விஷயங்கள்னாலதான் இந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த படம் பிக்கப் ஆகுறதுக்கு நாங்க எல்லாம் டே அண்ட் நைட்டு பன்னீர் பிரதர்லாம் தெரியும், தூங்கல. அவர் கிட்டத்தட்ட அப்படியே 2வது நாள் 3வது நாள் அப்படியே மக்களுடைய ஆவரேஜா ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்க திருச்சி போறோம், எங்களை கணக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் நாகராஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர், தனசேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகர் சார்லாம் வந்து அவ்வளவு ஃபேன்ஸ், யாருப்பா அந்த வில்லன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேனி பிரதர் அங்க கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. அஜ்மல் இந்த படத்துல
நான் ஹீரோன்றது வந்து கிடையவே கிடையாது. 2 பேரும் தான் ஹீரோ. அஜ்மலும் ஒரு ஹீரோ தான். அஜ்மல் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் நாங்கள் 2 பேருமே பேலன்சிங்காக போக முடிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த அஜ்மலுக்கு நான் இந்த நேரத்தில் அவர் வெளியூரில் இருக்காராம், ஷூட்டிங்கில் இருக்காரா, வர முடியலன்னு சொன்னார். நன்றியை சொல்லிக்கிறேன் அஜ்மலுக்கு. ஜான்விகா வந்து ஒரு கன்னடத்துல இருந்து வந்த பொண்ணு தான். பட் ஆனா அவ்வளோ தமிழ் உச்சரிப்பை சரியா பயன்படுத்தி அதை வந்து சங்கர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு ஜான்விகாவுக்கு. கூட இருந்து மாடுலேஷன்லாம் பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ஜான்விகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. அதே மாதிரி சயந்திகான்னு இன்னொரு கேர்ள், அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லைம் லைட்ல வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் வெப்சீரிஸ் இதெல்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இது வந்து இந்த படத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னா, இந்த இடத்துல வந்து கஷ்டம் என்னன்னா, நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். கடவுளா இருந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க மேல. என்னுடைய நண்பர் விவேக் சாருக்கு நான் இந்த படத்தை, இந்த வெற்றியை ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு மேடையிலுமே விவேக் சார் வந்து உதயா ஜெயிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னை வந்து உதயா ஜெயிக்கணும்னு சொல்கிற என்னுடைய நண்பரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல விவேக் சாருக்கு என்னுடைய வெற்றியையும் மனோபாலனுக்கும், அதான் மனோஜ் பாரதி ராஜா சொல்லியிருந்தேன் நான், நம்ம இதுலேயே படத்துலேயே போட்டிருப்பேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணல. நான் இன்னும் பெருசாக ஜெயிச்சிட்டேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது நான் ஜெயிச்சிட்டதான் உணர்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பீரியட்ல ஒரு மனுஷன் 3வது வாரம் நின்று ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இதை விட எங்களுக்கு ஒரு அவார்டே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு தமிழ் சினிமா. அவ்வளவுதான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சார் ஓப்பனா இல்லை சார், சினிமா வந்து ஓப்பனா இல்லை சார், மோனோபொலியா இருக்கு சார். ஒருத்தர் வந்து ஒரு 5 படம் ஒரு படத்தை வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ணீங்கன்னா அந்த படத்தை 5 பேருமே கெடுத்து அப்படியே வந்து வா சும்மா கொஞ்சம் சைலண்டா இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு மோனோபொலி நடக்குதுண்ணே. பள்ளிப்பாடு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அந்த மாதிரி நடக்குது. இதை யாரும் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் கிடையாது. படமே நல்லா இருந்தா மக்களும் நம்பியும் பத்திரிகை ஊடகத்துறை தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தா அந்த படம் ஜெயிச்சு. தியேட்டருக்காரங்க மேல நம்ம திருப்பி குறை சொல்றதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. தியேட்டருக்காரங்களும் சரி எல்லாரும் சரி படங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தான். நீங்க என்ன கேட்கும் போது சொல்றாங்க, உதயா சார் நீங்க ஈஸி மெம்பர், நீங்க ஒழுங்கா ஒரு 10 படத்தை ஏன் சார் கொண்டு வரீங்க, 15 பேர் ஏன் சார் கொண்டு வரீங்கன்னு கேட்கும் போதுன்னா என்ன பதில் சொல்றதுன்னு பண்ணிருக்கோம் எனக்கு தெரியல. அப்போ அதை மீறி நம்ம படம் ஜெயிச்சிருக்கு. இதுக்குதான் நாங்க வந்து இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் பண்றோம். சோ எல்லா படமும் ஜெயிக்கணும். அந்த அன்னைக்கு வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்களா இருந்திருக்கும். ஒருவேளை அது கிடைக்காம இருந்திருக்கும். எல்லா படங்களுமே வந்து ப்ராப்பரா நம்மளும் வரணும்ன்றதுதான் ஆசை. இந்த மாதிரி வந்து நம்மள நம்புவோம். அப்போ நம்ம படங்கள் எடுக்கும்போது நம்மளை நம்பினா கண்டிப்பா வந்து அந்த படங்கள் வந்து உழைச்சிட்டே இருப்போம். என்னோட வெற்றியை வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இன்னமும் போராட்டி அவமானங்களை பட்டு நான் நிறைய இழந்திருக்கேங்க, நிறைய அவமானங்களை பட்டிருக்கேன், சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவ்வளோ வந்து மன கஷ்டங்கள் இருந்திருக்கேன், தூங்காமல் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது என்னை வந்து என்கரேஜே பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இல்லை. எங்கள் அம்மா அது மாதிரி தான் இருப்பாங்க, விவேக் சார் அது மாதிரி. என்னன்னா வேண்டாம் இவனுக்கு தொழில் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, அந்த வெற்றி இன்னைக்கு வரும்போது நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வெற்றிக்கு எனக்கு காரணமாக இருந்தது மேடையில் உள்ள எல்லாருமே தான், நான் மட்டுமே கிடையாது. இந்த வெற்றிக்கு எனக்கு காரணமாக இருந்தவங்க நிறைய பேர். என்ன அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு மக்களும் நீங்களும் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டு. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. நான் யாராவது பேர் விட்டுட்டேன்னா யோகி பாபு சார் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க யோகி பாபு சார் வந்து ஒரு படத்து ப்ரொமோஷன். அதான் சார், யோகி பாபு சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரும் சிறந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஆள் யாருமே கிடையாது சார். நான் பார்த்துருக்கேன். எல்லா ப்ரொடியூசருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஒரு யோகி பாபு சார் வந்து இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு டெஃபினட்டாக ஒவ்வொரு நாளுமே பேசிக்கிட்டே இருப்பார். சார் நல்லா இருக்கு, இந்த படம் கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. எனக்கு ரீல்ஸ் போட்டு கொடுத்தாரு நடுவில். எனக்கு இன்னைக்கு கூட ப்ரெஸ் இன்னைக்கு ஷோக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தார் இன்னைக்கு இந்த மீட்டுக்கு. ஏன்னா நடுவில் ஒருத்தர் ஷூட்டிங் நமக்கு தெரியும், புரிஞ்சிக்க முடியும். ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிடக்கூடாது. ஸோ அதனால யோகி பாபு சாருடைய மனசு இங்கே தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால யோகி பாபு சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா, நான் அப்போ கூப்பிட்டுட்டே இருந்தேன், ராஜா நீங்க இல்லை. இந்த படத்துல வந்து ஒரு டேரக்டரா இருந்து கூட ராஜா வந்து இந்த படத்துல வந்து அவ்வளோ கோஆபரேட் பண்ணி எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தார். ராஜாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே என் ஃபேமிலி. ரஃபீக் அப்படி மேடம், பிரபாகர் சாருடைய ஒய்ஃப், எங்களுடைய ஃபேமிலி மாதிரி ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து பிரபாகர் சாருடைய ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க.
ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எல்லா இடத்துலையுமே ட்ராவல், நாளைக்கு வாங்கன்னா பெங்களூர்லேருந்து இம்மிடியட்டாக கிளம்பி வரதெல்லாம் வந்து அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கணேஷா இருக்கட்டும், குணாவா இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக இருந்ததுனால தான் இந்த படமும் முடிக்க முடிஞ்சது. இனிமே இது மாதிரி ஒரு டீம் கிடைக்குமான்றதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த டீம் மாதிரி ஒரு படம் பண்ணணும். நம்ம டைரக்டர் கூட ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, டண்டனக்கா டான்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து படம் பேர் டண்டனக்கா டான்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன் வேணுன்றாங்க எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி இருக்குது. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஏதாவது எமோஷனில் தவறாக பேச மாட்டேன், தவறாக பேசி தான் நினைக்கணும். பட் சினிமா அண்ணன் நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணால் மட்டும்தானே சினிமா இன்னும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கண்ணே, வரணும்ண்ணே. எல்லாருமே வரணும். சினிமாவை மட்டும் பார்த்துட்டு சினிமாவை மட்டும் விட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. அதில் பல விஷயங்கள் வரதுனால தான் பல விஷயங்கள் நடக்குது. தேங்க்யூ. அண்டு எல்லாருக்குமே, என்னுடைய குடும்பத்துக்கும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்போ வந்து கடவுளாக இருந்து எனக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. என் பிரதர் சிஸ்டர் பிரதர்லா எல்லாருமே வந்து என் பசங்க வந்து என்னுடைய ரைட் லெஃப்ட் மாதிரி இப்போது ஜேஷன் சச்சின். ஆமாம், அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு. நான் சொல்கிறேன் ஒரு அப்பாவா, நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். சினிமாவோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே கிடையாது. அதனால் படிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறோம். மற்றபடி வந்து மற்றவங்கள மாதிரி சினிமாவுக்கு வரக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். சினிமா வந்து கரெக்டான வே. என் சிஸ்டர் கோஸ்டர் சன்னுக்கோ இவங்க எல்லாத்துக்குமே ஜெயசன் சச்சின் எல்லாருக்குமே செம்ம டேலண்டட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளை விட அவங்களாம் டேலண்டட் இருக்குது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் இருந்தாலுமே எங்கள் எதுவுமே இல்லாமல், எங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லாமல் நீங்களாம் வந்துடுவீங்கன்ற எங்கள் நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உறுதுணையாக இருக்கிற திருப்பி நான் சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன், என் குடும்பம் தான். இது எப்பயுமே ப்ரெஸ் மீடியா வந்து நான் குடும்பம் தான் சொல்லியிருக்கேன். தேவராஜ் சார் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி படத்துல வந்து எனக்கும் கிசு எழுதின ஒரே ஆள் தேவராஜ் மட்டும்தான். வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, எழுதிட்டாரு. தேவராஜ் வந்து அவ்வளோ தூரம் எனக்கு ஃப்ரெண்டு. சித்ராமணியன் தான் என்னை ஃபர்ஸ்ட் நான் மேடையில் சொல்லியிருக்கேன். ஸ்டில் போட்டோ ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு நடிகனா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சித்ராமணி அண்ணன், மீனாட்சி அண்ணன், பள்ளிமாறன் எல்லாம் என் நண்பர்கள் தான், எல்லாம் என் ஃபேமிலி தான். அண்ணன் எல்லாருமே, ஜாகப் எல்லாருமே வந்து டோட்டலாகவே இங்கே எல்லாருமே